ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு வந்திருக்க ஆர்டரை நான் எப்படி ரெடி பண்ணி கொரியர் சென்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த கஸ்டமர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்மக்கிட்ட மில்லட்ஸ் லட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க திருப்பதியிலேருந்து. அண்ட் இவங்க வந்து கருப்புளுந்து வந்து 1/2 கிலோவும் மீதி 3 மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பாக்ஸ் வர மாதிரி நமக்கு வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான மாவு எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக ஆறினதுக்கப்புறமா லட்டுக்கு தேவையான ஃபைனல் மிக்சிங் போட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நம்மளோட மில்லட் லட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, நெய், வாசனைக்கு வந்து ஏலக்காய் தூள் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன மில்லட்டோ அது மட்டும் தான் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸோ தேவையில்லாத ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ் அந்த மாதிரி ஒயிட் சுகர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டாக சேலம்லேருந்து அவங்க வந்து ஸ்ட்ராபெரி கப் கேக்கும் வீட் ப்ரௌனியும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எக்லெஸ் நார்மல் ப்ரௌனி தான் இது, ஃபஜ்ஜி ப்ரௌனி கிடையாது. ஸோ அதுவுமே ரெடி பண்ணியாச்சு. லட்டு எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. கருப்பு கவுனி, கருப்புளுந்து, ராகி கம்பு 4 வெரைட்டிலுமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம கொரியர் சென்ட் பண்ணுறனால அப்படியே லட்டுவை அனுப்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடஞ்சி டேமேஜ் ஆகிடும். அதனால் ஒவ்வொரு லட்டுமே வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து இந்த ஃபாயில் ஷீட் போட்டு பேக் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணோம் அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் கஸ்டமருக்கு வந்து ரீச் ஆகும். சேலம் கஸ்டமருக்குமே பார்த்திங்கன்னா நீட்டாக ஒவ்வொன்றையுமே வந்து கிளிங் ராப் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். ஃபைனலாக லட்டுமே ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா பீசஸ்மே பிவிசி பாக்ஸில் கஸ்டமருக்கு வந்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே பபிள் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் டேப் போட்டு நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்பும்போது பார்த்திங்கன்னா டேமேஜ் இல்லாமல் கஸ்டமருக்கு ரிசீவ் ஆகும். நீங்களும் நம்மக்கிட்ட மில்லட் லட்டு, குக்கீஸ், ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.